அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தை தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம், வரம்புகள் மற்றும் பதவிக்காலம் என்று குறிப்பிடுவார்கள். அப்போது நியமனம், வரம்புகள் மற்றும் பதவிக்காலம் தொடர்பான ஒரு ரொம்ப குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று குறிப்பிடலாம். இதில் 2023 டிசம்பர் மாதம் மேற்கண்ட சட்டம் நடைமுறைக்கு வருது. அந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி உங்கள் பில்லை ப்ரொசீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வது தொடர்பான சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்புதலானது டிசம்பர் 28, 2023 அன்னைக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவதாக ராஜ்யசபா ஒப்புதல் டிசம்பர் 12, 2023 அன்னைக்கு வழங்கப்பட்டது. லோக்சபாவுடைய ஒப்புதல் டிசம்பர் 21, 2023 அன்னைக்கும், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் டிசம்பர் 28, 2023 என்பதற்கும் இந்த மசோதாவிற்கு, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் சேலரிஸ் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆக்ட் 2023 என்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான கண்டிஷன்ஸ் என்பது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டது. ஃபஸ்ட்டு இதுக்கான ப்ரொப்போசல் அங்கேருந்து தான் வந்துச்சு. பர்டிகுலராக பகுதி 15 விதி 324 329 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 324 ஆர்டிகல் 329 இருக்கக்கூடிய இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பேசக்கூடியது, இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி பேசக்கூடியது. அதில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்குது. உச்சநீதிமன்றம் விதி 142 அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்குது. இதுக்கு பேர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்று குறிப்பிடுவார்கள். கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், முழுமையான நீதியை நிலைநாட்ட உச்சநீதிமன்றம் பயன்படுத்தக்கூடிய விதி 142. பேரறிவாளன் ஏஜி பேரறிவாளன் வழக்கில் இந்த விதி 142 பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழுவில் இந்திய பிரதமர், இந்திய தலைமை நீதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் அடங்கிய குழு ஒரு பரிந்துரை குழுவாக நியமிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை மறுபடியும் பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பானது ஒரு செலக்ட் கமிட்டியை ஏற்படுத்த சொல்லுது. செலக்ட் கமிட்டி, இந்த செலக்ட் கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை நீதிபதி ப்ளஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, லோக்சபாவில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் உட்பட 3 நபர் குழு ஒன்றை அமைத்து அவர்கள் வழங்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யணும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான கண்டிஷன்ஸ் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிஷன்ஸ்: தினேஷ் கோஸ்வாமி குழு 1990 என்று குறிப்பிடுவோம். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான குழுவாக தினேஷ் கோஸ்வாமி குழு கருதப்படுகிறது. இந்த குழுவும் அதே மாதிரி லா கமிஷன் ரிப்போர்ட் ஆஃப் 255 255வது சட்ட ஆணைய அறிக்கை அடிப்படையிலையும் மேற்கண்ட தேர்வுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் வழங்கப்பட்டது. சட்ட ஆணையத்தின் 255வது அறிக்கை 2015 வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வுக்குழு என்ன சொல்லுதுன்னா, பிரதமர், இந்திய தலைமை நீதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் 3 பேர் அணிந்தது இந்த தேர்வுக்குழு என்று குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த தினேஷ் கோஸ்வாமி குழு மற்றும் சட்ட ஆணையத்தின் 255வது அறிக்கை இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா,
லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேர் அடங்கிய செலக்ட் கமிட்டி யாரை எலெக்ஷன் கமிஷனராகவோ அல்லது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவோ நியமனம் செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும் என்று இவங்க சொல்லியிருந்தாங்க. இதே தான் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருந்தது. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் என்பது வித்தியாசமானது. அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம், வரம்புகள், பதவிக்காலம் சட்டம் 2023 என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் 2023 டிசம்பர் மாதத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் 1991 கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே இது மாதிரி ஒரு சட்டம் இருந்திருக்கிறது. 1991 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆக்ட் என்று ஒன்று இருந்துச்சு. அந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆக்டுக்கு மாற்றாக 2023 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர் ஆகியோர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார்கள். குடியரசுத் தலைவர் தான் இவங்களை நியமனம் செய்கிறாங்க. இவங்களுடைய பதவி காலம் என்பது 5 ஆண்டுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போது இந்த குறிப்பாக இந்த பர்டிகுலராக தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையருடைய நியமனம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள். மன்னிக்கவும், பதவி காலம் என்பது 6 ஆண்டுகள், 6 years or 65 age, whichever comes first. 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது என்பது பதவிக்காலம் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைமை தேர்தல் ஆணையரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. மேற்கண்ட ஆணையர்களின் நியமனத்தை பரிந்துரைக்கும் 3 நபர் குழு ஒன்றை இந்த சட்டத்தின் வாயிலாக உருவாக்கியிருக்காங்க. அந்த 3 நபர் குழு தான் பிரதமரை தலைமையாக கொண்ட இந்த குழுவில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஒரு யூனியன் கேபினெட் அமைச்சர் இடம்பெறுவார் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ இவங்க உருவாக்கியிருக்கக்கூடிய குழு என்பது பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் லோக்சபாவில் இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் அப்போசிஷன் ப்ளஸ் கேபினெட் மினிஸ்டர். இந்த 3 பேர் அடங்கிய குழு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் சொன்னது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணது பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் என்று நம்ம குறிப்பிட்டிருப்போம். இவங்க அடங்கிய குழுவை பரிந்துரை செய்ய உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. சுப்ரீம் கோர்ட் டிபெண்ட். பட் ஆக்சுவலாக இந்த பில் என்ன சொல்லுது? பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் அனதர் கேபினெட் மினிஸ்டர் இதை நடைமுறைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ இந்த தேடுதல் குழு இதுக்கான அந்த தேடுதல் குழு சர்ச் கமிட்டின்னு ஒன்று அமைப்பாங்க. அது கேபினெட் செக்ரட்டரி தலைமையில் நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையருக்கான தகுதியாக மத்திய அரசில் ஒரு செக்ரட்டரி ரேஞ்சில் பணியாற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்றாங்க. இப்போ செக்ரட்டரி ரேஞ்ச் அல்லது செக்ரட்டரி டெசிக்னேஷன் இன் யூனியன் கவர்மெண்ட்டில் இந்த பதவியில் இருந்திருக்கணும். செக்ரட்டரி பதவியில், துறை செயலாளர் பதவியில் இருந்திருக்கணுங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். சரி, இதற்கு அடுத்து என்ன ஆகுது? சம்பளம் மற்றும் தகுதியில் உள்ள மாற்றங்கள். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர தேர்தல் ஆணையர்களுடைய சம்பளம் கேபினெட் செயலாளர்களுக்கு இணையாக இருக்கும் என்று மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னாடி 1991 சட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளம் வழங்கப்பட்டிருந்தது. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளம் அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்த சூழலில் அதை ஒரு கேபினெட் செக்ரட்டரி ரேஞ்சுக்கு குறைக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸோடைய ரேஞ்ச் ஒரு செக்ரட்டரி ரேஞ்சுக்கு, கேபினெட் செக்ரட்டரி ரேஞ்சுக்கு இதை குறைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 324 இருக்கக்கூடிய கிளாஸ் 5 அடிப்படையில்
தலைமை தேர்தல் ஆணையரை எப்படி நீக்குவாங்க அப்படின்னு கேட்டால், உச்சநீதிமன்ற நீதிபதிகளைப் போல பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நீக்குவார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அது ஏற்கனவே நீங்கள் குடியரசுத் தலைவரில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி மற்ற தேர்தல் ஆணையர்களை பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரை அடிப்படையில் நீக்கம் செய்யலாம் என்பதும் இதில் சொல்லியிருக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்தது சட்ட ரீதியிலான பாதுகாப்பு. தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் தங்கள் பதவியில் நீடிக்கும் வரை அவர்கள் மீது இந்த ப்ரொசீடிங்ஸ் எதுவும் நடத்தக்கூடாது. நீதித்துறை சார்ந்த வழக்குகள் விசாரணை இது எதுவும் நடத்த முடியாது. அவர்களுடைய கடமையை செய்யும் பட்சத்தில் அதன் மீது குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரணை செய்ய முடியாது. ஸோ அதுக்கான இம்யூனிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க, இந்த சட்ட ரீதியிலான பாதுகாப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோடைய எதிர்மறை அம்சங்களை நம்ம விவாதிக்கலாம். அந்த எதிர்மறை அம்சத்துக்கு முன்னாடி நம்ம 1991 என்ன சொல்லியிருந்தாங்க, 2023 என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1991 அடிப்படையில் பார்க்கும்போது குறிப்பாக தேர்தல் ஆணையர்கள் என்பவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அந்தஸ்தையும் சம்பளத்தையும் பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈக்குவலான சேலரியை பெற்றாங்க. ஆனால் 2023 கேபினெட் செக்ரட்டரிக்கு ஈக்குவலான சேலரியை பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டு, மத்திய அரசு, பிரைம் மினிஸ்டர் மற்றும் கேபினெட் அமைச்சர்கள் சேர்ந்து தலைமை தேர்தல் ஆணையரை பரிந்துரை செய்வாங்க. இப்போ ஒரு 3 நபர் அடங்கிய செலக்ட் கமிட்டி போட்டாங்க. இந்த செலக்ட் கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா இருப்பாங்க, ப்ளஸ் ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பார். இந்த டெசிக்னேஷனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பில்லில் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக எதிர்மறை அம்சங்கள் இந்த மசோதாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் சுதந்திரம் ஆகியவை பாதிக்கப்படக்கூடிய அச்சம் நிலவுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஃபுல்லாக இது வந்து ஒரு நீதித்துறை ஸ்டேட்டஸில் இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நீதித்துறை மாதிரியான அமைப்பு அல்லது இண்டிபெண்ட் அமைப்பு, சுதந்திரமான அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்புடைய சுதந்திரம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது விமர்சனமாக இருக்கிறது. நீதித்துறைக்கு இணையான அந்தஸ்து என்ற நிலையிலிருந்து நிர்வாக அதிகாரத்தின் கட்டுப்பாட்டிற்குள் தேர்தல் ஆணையம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று விமர்சிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையர்களின் தகுதிகள் வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடுறாங்க. வரம்புக்குன்னா தகுதிகளை இவங்க குறைச்சிருக்காங்க. ஒரு செக்ரட்டரி ரேஞ்ச் இருந்தால் போதும் என்ற ஒரு நிலை வந்து உருவாகி இருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. இது வந்து ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இல்லாமல் ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பகுதி 15 குறிப்பிடுறாங்க. ஆர்டிகல் 324 329 வரைக்கும் இருக்கக்கூடியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ECI என்று சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 324. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் நிர்வஞ்சன் சதன் என்று அழைக்கப்படுகிறது. நிர்வஞ்சன் சதன் என்று அழைக்கப்படுகிறது. இது தோற்றுவிக்கப்பட்ட நாள் ஜனவரி 25, 1950. இந்த தேதி ஜனவரி 25 என்பது நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் ஓட்டர்ஸ் டே. தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா இப்போ இருக்கிற ஒரு 25வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் ராஜீவ்குமார். அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து மிஸ்டர் அனுப் சந்திர பாண்டே அண்டு மிஸ்டர் அருண் கோயல் என்று நாம் குறிப்பிடலாம். அதே வேளையில் எலெக்ஷன் கமிஷனர்ஸோட பதவிக்காலம் 6 years ஆர் 65 ஏஜ் என்று சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பதவிக்காலங்களை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் பில்லில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.